நாங்கள் சீமானுக்கு தான். எங்கள் ஓட்டு எப்பவுமே சீமானுக்கு. ரீசன் என்ன காரணம்? உங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும். சீமானு தான். சீமானோட அண்ணன் வந்தாங்கன்னா பிராண்ட் கடைலாம் மூடுவாங்க. அதான் மெயின் பிரச்சனை. நாட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னாலே பிராண்ட் கடை மூடினாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அதை மெயினாக பண்ணணும். அதுக்கப்புறம் விவசாயம் பாதுகாக்கப்படும். அதுக்கு பிறகு எல்லாமே அவருக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி தலைவர்னா அவர் ஒரு ஆள் தான் இருக்கார். பாறைகள்லாம் வெட்டி கொண்டு போயிட்டாங்க. சித்திரங்கோட்டை லைனில் மழையே இல்லை. கனிமம் வந்து அவங்க ஒரு ஆள் தான் வந்து போராட்டம் நடத்தினாங்க. வேறு யாருமே பண்ணலை. ஏன்னா எல்லாருமே அதில் கூட்டு சதியெல்லாம் இருக்காங்க, தொழிலில் இருக்காங்க. அதனால் யாரும் பண்ணலை. அவர் ஒரு ஆள் தான் அதுக்கு கரெக்டாக வந்து போராட்டம் நடத்தினார். இப்போ அந்த ஏரியாவில் ரோடுகள் எல்லாம் மோசமாக கிடக்கு. அவர் தான் அங்கே போராட்டம் நடத்தி, நாம் தமிழர் தான் அங்கே போராட்டம் நடத்தி கொலை செய்கிற ரோடெல்லாம் போட வைக்கிறாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்குதா? இப்போ இருக்கிற இதே ஆளுங்கட்சிக்கு தான். காரணம் என்ன? டிஎம்கேக்கு தான். காரணம் எதுக்காக? ஏன்னா அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இலவச மகளிர் பஸ்ஸு, அதில் ஆம்பளைகளுக்கும் டிக்கெட் குறவு, பஸ்ஸு நிறைய இருக்குது, போக்குவரத்துக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இல்லை நம்ம தமிழ்நாடு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு குழப்பம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. சிறந்த ஆட்சி அடுத்த தடவையும் அவர் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு நினைப்பு மட்டும் இல்லை, பொதுமக்களுடைய கருத்து தான். என்னுடைய ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு, சீமானவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு. ஏன்னா அவங்க தான் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. அது சொல் வடிவம் வந்து செயல் வடிவமாக மாறணும்னா அவங்க ஆட்சியின் அதிகாரம் வேணும். வலிமை அதிகாரம் வலிமையானதுன்னு சொல்லியிருக்கு. அந்த அதிகாரம் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். இப்போ இதுவரையிலும் பேச்சளவில் தான் அவங்களால செயல்பட முடியுது. செயல் வடிவம் ஆகணும்னா அதிகாரம் வேணும். பல ஆண்டுகளாட்டு திமுக அதிமுக தான் மாறி 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 ஆட்சி வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். உங்கள் ஆட்சி நல்லா இல்லைன்னா அப்புறம் மாற்றிக்கிறது. அவர் வந்து செய்கிற மாட்டார், செய்திட மாட்டார்னு சொல்கிறது வீணான வார்த்தைகள். இதற்கு அதிகாரத்தை கொடுத்து பார்ப்போம். செய்கிறாரா செய்யலன்னு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் மதுபான கடை எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் பயமாரில் இருந்து எல்லாம் கெட்டு போய் இருக்கிறாங்க. குற்றப்புண்ணு செயலல் அவ்வளோ இந்த மதுபான கடை. குடும்பங்கள் சீரழிகிறது மதுபான கடை. நிறையவே இருக்குது. சம்பளத்தை வாங்குறாங்க, பிராண்ட் கடையில் கொண்டு பணத்தை விடுறாங்க. குடும்பத்தை பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, மருத்துவம் பார்க்க முடியல, ஒரு நல்ல நாட்களுக்கு நல்ல துணி எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியல. எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. அது மாதிரி எங்கள் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் அளவுக்கு அதிகமாக கடத்திட்டே போகிறாங்க. ஒரு நாளைக்கு இந்த ரோட்லேயே நீங்கள் பாருங்கள், நைட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான லாரி போயிட்டே இருக்குது. அவ்வளவும் இங்கெல்லாம் கனிம வளங்கள் தான் போகுது. கேரளாவில் கனிம வளங்கள் அவ்வளவும் அந்த ஹார்பர் கட்டுறோன்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கத்தில் மலைப்பகுதிகள் இருக்குது. நீங்கள் வந்தால் காட்டி தரலாம். உங்களுக்கு எப்படி இருந்த மலையிலெல்லாம் எப்படியும் நொறுக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்படி இதெல்லாம் தடுக்கப்படணும், விவசாயம் மயங்கப்படணும்னா சீமானவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணே? ஓட்டு வந்து பிஜேபிக்கு தான் நம்மளோட ஓட்டு. காரணம் தெரிஞ்சுக்கலாமா? காரணம் வந்து இதுவரை இருந்த ஆட்சியிலேருந்து இப்போ வரக்கூடிய ஒரு மாற்றத்தை அந்த கட்சி மூலமாக, அதுவும் அந்த அண்ணாமலைங்கிற ஒரு நபர் வந்ததுக்கப்புறம் அதோட பவர் வந்து நல்லா இருக்குது. அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் தலைவர் நயனார் நாகேந்திரன் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலைக்காக மாற்றி வச்சிருக்கிறாங்க. அவர் வந்தால் நம்பர் 1. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுலேயுமே போஸ்டரில் அவர் படம், மோடி படத்துக்கு அடுத்தால் அவர் படம் வருது. ரீசன் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், தலைவர் யாருங்கிறது மேட்ரு இல்லை. இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு தகுந்த துருதிக்கு வச்சுருக்கிறாங்க. பட் அவர் வந்து கண்டிப்பாக வருது வாய்ப்பு இருக்குது. அவர் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கலாம். அதில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு பாட்டி? அப்படியா? நாங்கள் காங்கிரஸ் கட்சி தான், அதில் தான் போடுவோம். என்ன காரணம்? காங்கிரஸ்னா ஒன்று தானே உண்டு, வேற காங்கிரஸ் உண்டுமா தெரியாது. ஆமாம் சரி பாட்டி. சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? ஆனால் என்னுடைய வாக்கு வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தானா. என்ன ரீசன்? ஏன்னா இப்போது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சா மட்டும்தான் இந்த இயற்கை வளங்கள் வந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். நாகர்கோவில் வந்து பொதுவாக எதுக்கு அழகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்கள் தான், மலைகள், அதுக்கப்புறம் இந்த பசுமையான அந்த இதுகள்லாம். இப்போ எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு 1 hour ஃபுல்லாக நாகர்கோவிலை சுற்றி பார்த்தாலே தெரியும். அவ்வளோவும் இப்போ பிளாட்டு போட்டு இது பண்ணுறாங்க. மலைகள் எல்லாமே இன்னி வரைக்கும் குறைஞ்சி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மணல் திருட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லாரி நிற்குது, மணலை வாரி வாரி இங்கெல்லாமே கொண்டு போகிறாங்க. இது எல்லாருமே பார்க்க தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே இன்றைக்கி அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை. இன்றைக்கி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.
ஸோ அதனால் என்னோட வாக்கு நான் அவங்களுக்கு தான் செலுத்துவேன். ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சா மட்டும்தான் இயற்கை வளங்களை காப்பாற்ற முடியும், எல்லாமே காப்பாற்ற முடியும். அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கலாம். அதில் உங்களுடைய வாக்கு யாருக்கு என்னாச்சு? ஓட்டு பிஜேபிக்கு. என்ன காரணம்னு சொல்லலாமா? காரணம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு நல்லா பிடிச்சி போச்சு. பிஜேபி ஆட்சி எங்களுக்கு நல்லா பிடிச்சி. ஏற்கனவே நான் பிஜேபி தான். அப்படிங்களா? 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணா? நான் விஜய்க்கு தான் போடுவேன். காரணம் என்ன காரணம்னா? எனக்கு வந்து அவரை நல்லா பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையில இருந்து அவரை படத்தை நடிச்சிருந்தா எனக்கு நல்லா பிடிக்கும். அதனால் விஜய்க்கு தான் என் ஓட்டு. அவங்களுடைய கொள்கைகளை உங்களுக்கு பிடிச்சதுன்னா? கண்டிப்பாக நல்லா பிடிக்குது எனக்கு. விஜய் இப்போ மாநாடுலாம் முடிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாக சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? நல்லா இருக்கு, என்னை பொறுத்தவரை நல்லா இருக்கு. மற்றவங்கெல்லாம் ஏமாற்று, இவர் வந்து உண்மையாக இது பண்ணுறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? சீமானிக்கு தான் நாங்கள் போடுவோம். என்ன காரணம்? எங்களுக்கு ஆட்சி வந்து நல்லா இருக்கணும். ஸ்டாலினிய கட்சியெல்லாம் ரொம்ப மோசம், நிறைய தற்கொலை. இப்போ போதை பொருள் 1000 ரூபா பெண்கள் கேட்டாவளா? கேட்கல இல்லையா? கட்சி மட்டும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் எங்களுக்கு வேணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும்னு உள்ள இதுக்காக தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணா? நமக்கு இப்போ இருக்கிற திமுகவுக்கு தான். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களால எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக யாரும் வர்றவங்க வந்தாலும் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமான்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்குறாங்க. இப்போ மேலே மத்தியில் வந்து வேற ஆட்சி இருந்தாலுமே இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு உரிமையாக கேட்டு வாங்குறாங்க. நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணுறாங்க. மிக முக்கியமாக பொதுமக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. அது அந்த இதை பொறுத்தவரையில் இது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும்னு தோணுது எனக்கு. என்னோட ஓட்டு கண்டிப்பாக சீமான் அண்ணாக்கு தான். எதனாலன்னா என்னோட ஓட்டு வந்து அண்ணா வந்து அவங்க கருத்தெல்லாம் நல்லா இருக்கு, அவங்க கொள்கைகள்லாம் நல்லா இருக்கு. என்னோட இப்போ உள்ள ஆட்சியில் வந்து அந்த போதைக்கு பசங்க நிறைய அடிமையாகிறாங்க. அது வந்து எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் ஒரு MA BEd டீச்சர். அப்போ ஸ்கூல் லெவலில் நல்லா பயங்கரமாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் முக்கியமாக இருக்குது. எனக்கு அது கண்டிப்பாக மாற்றி ஆகணும்னு இருக்குது. அதனால சீமான் அண்ணா வந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் இருக்கும்னு என்னோட கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? இது வரைக்கும் பிஜேபி தான் அப்படி போட்டுட்ருக்கான். அதுதான் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன். ரீசன் அப்படியே இங்கே கொஞ்சம் நம்ம மாவட்டத்தை நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அப்படியே அந்த காரணத்துக்காண்டி அப்படியே இது பண்ணிட்டுருக்கோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? டிவிக்கே தான் ப்ரோ. ரீசன் காரணம்? ஸோ எல்லாருமே ஆட்சி பண்ணி பழகிட்டு நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே புதுசாக ஒரு ஆள் வர்றது வாய்ப்பு கொடுப்பேன். இந்த மாதிரி தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணா? நம்ம ஓட்டு இது டிஎம்கே. என்ன ரீசன்? நான் கொஞ்சம் சலுகையெல்லாம் பண்ணார்ல, அதனால தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? எங்கள் சீமானந்த் தான். எங்களுக்கு வந்து அவர் வந்து விவசாய மக்களுக்காக வேண்டி நல்லா போராடுதாங்க. இப்போ நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம். அந்த நேரம் அந்த ஆடு மாடு மேய்ச்சதுக்காக அண்ணன் வந்திருந்தாங்க. திருப்பி வந்து திருச்செந்தூருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இந்த பனையெல்லாம் ஏறி வந்து பனையிலேருந்து பயணி இறக்கி விவசாய மக்கள் எப்படி பனை ஏறி வந்து பயணி இறக்கி கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க முன்னேறணும், அதுக்காக வேண்டி நல்லா போராடுதாங்க. அதில் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த இதுவெல்லாம் ஒரு கருத்து இருக்கு. அதனால இனி வார 26 தேர்தலில் சீமான் அண்ணன் வாரதான் எங்களுக்கு நல்ல இதாக இருக்குது. அதுவும் இந்த மக்களுக்கு வந்து இலவசம் கொடுக்குதாங்க 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ஒழிச்சிட்டு வந்து இந்த ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. அதை கண்ட இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து மற்ற பொருட்களில் எல்லாத்துலேயுமே காசு அவங்க கூட்டுறாங்க. அது மக்களுக்கு தெரியல. 1000 ரூபா ஃப்ரீ தந்தோன்னே போய் வாங்குதாங்க. அது போக அந்த இதெல்லாம் ஒழிச்சிட்டு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு மாத்திரம் கொடுக்கணும். அப்போ சீமான் வந்தால் தான் அது நடக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? விஜயகாந்துக்கு. என்ன காரணம்? அவருக்கு நல்லவர், அதுக்காக. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? சீமானுக்கு தான். என்ன காரணம்? ரீசன்? இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சி முறைகள் வந்து எதுவுமே சரி கிடையாது. திமுகவாக இருக்கட்டும், இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டுருக்கு, அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும், தன்னோட தன்னோட வளத்துக்கு வேண்டி தான், அவங்கள வளப்படுத்திக்கிறதுக்கு வேண்டி தான் இவங்க எல்லாருமே எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு
அவங்களே வளப்படுத்திக்கிறாங்களே தவிர மக்களுக்கு தேவையான எந்த ஒரு செயல்பாடும் கேட்காத விஷயத்தை தான் செய்கிறாங்களே தவிர கேட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலை. அப்போ நம்ம வந்து அதில் வந்து முரண்பட்டு நிற்கிறோம். அதனால நம்ம வந்து அந்த ஓட்டு வந்து சீமானுக்கு தான். அவர் தான் வந்து மலையை பற்றி பேசுகிறாரு, மண்ணை பற்றி பேசுகிறாரு, அதுக்கு பிறகு வந்து நீர் வளம் எல்லாத்தையும் அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு தான் நம்ம ஓட்டு. என்னோட ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சியில் தான். எங்கள் அண்ணா சீமானனுக்கு தான் எங்களோட ஓட்டு.